இப்போ வழக்கமா நாம ஒரு மருத்துவ பரிசோதனைய பத்தி பேசும்போது, அங்க ஒரு அப்பட்டமான துல்லியம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆமா, நிச்சயமா. உங்கள நேரடியாவே கேக்குறேன். இப்போ உங்களுக்கு கை உடைந்தால், மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. ம், அந்த எக்ஸ்ரேல உடைந்த எலும்பு மிக தெளிவா தெரியும். ம். மருத்துவர் அத காட்டி, இதோ இந்த இடத்துல தான் எலும்பு உடைந்திருக்கு அப்படின்னு திட்டவட்டமா சொல்லுவார். அது ரொம்ப தெளிவான ஒண்ணு. எலும்பு உடைஞ்சிருக்கா, இல்லையா, எந்த கோணத்துல உடைஞ்சிருக்கு அப்படிங்கறது அங்க வெளிப்படையா தெரிஞ்சிடும். கரெக்ட். ஆனா மனித உறவுகளுக்குள்ள, குறிப்பா திருமண உறவுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படும்போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யறதில்ல. உண்மைதான். எந்த இடத்துல உறவு உடைந்தது, யாரு காரணம் அப்படிங்கறத அவ்வளவு எளிதா காட்டிட முடியாது. நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிற இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பலரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சட்டம். அதாவது 1955ஆம் ஆண்டின் ஹிந்து திருமணச் சட்டத்தின் கீழ் விவாகரத்து கோருவதற்கான சட்டப்பூர்வமான காரணங்கள். ஆமா, உங்களுக்கான இன்றைய நிகழ்ச்சி ஒரு பிரத்யேகமான முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட். எக்ஸாக்ட்லி. சட்டத்தோட அந்த துல்லியத்தை முழுமையா புரிஞ்சிக்க முதல்ல மூல ஆவணத்தோட ஒவ்வொரு பத்தியும் ஆங்கிலத்துல வரிக்கு வரி எந்த வார்த்தையும் விடுபடாம அப்படியே வாசிக்கப்படும். சரி. அதைத் தொடர்ந்து அந்த சட்ட வரிகளுக்கான ஆழமான தெளிவான தமிழ் விளக்கம் நாங்க வழங்குவோம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பயணமா இருக்கும். ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது வெறும் காகிதங்கள்ல எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்ல. அது காலப்போக்கில் ஏற்படுற மாற்றங்களை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. கண்டிப்பா. சோ இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு பார்க்கணும். 1955ஆம் ஆண்டுக்கு முன்பு விவாகரத்து அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ம். ஏதோ எனக்கு என் துணைய பிடிக்கல, நாம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சாதாரணமா நீதிமன்றத்துக்கு போக முடியுமா? வாய்ப்பே இல்ல. இதுதான் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதன் மிகப்பெரிய வரலாற்று பின்னணி. சரி, நாம இப்போ அந்த முதல் பகுதியோட ஆங்கில மூல உரைய வாசிக்க ஆரம்பிக்கலாம். நான் வாசிக்கிறேனா? தாராளமா. Write the answer in 500 words about explain the grounds for divorce under the Hindu Marriage Act 1955. ம்ஹும். Divorce under the Hindu Marriage Act 1955. A legal analysis. ரைட். The Hindu Marriage Act 1955, HMA, represents a monumental shift in Indian family law. ஓகே. Historically, marriage in Hindu law was viewed as an indissoluble samskara, sacrament. ம். However, with the enactment of the HMA, the legislature introduced provisions for judicial separation and divorce, acknowledging that in certain circumstances, the continuation of a marriage may become untenable. ரைட். While it retains elements of the sacramental nature of marriage, the Act primarily operates on the fault theory of divorce, requiring the petitioner to prove specific grounds against the respondent. இப்போ இதோட தமிழ் விளக்கத்தை பார்ப்போம். இந்த 1955ஆம் ஆண்டு சட்டம் இந்திய குடும்ப சட்ட வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பூகம்பம்னே சொல்லலாம். ஆமா, அந்த சமஸ்காரா அப்படிங்கிற வார்த்தையை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. கரெக்ட். வரலாற்று ரீதியா இந்து சட்டத்துல திருமணம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்காரா, அதாவது அது ஒரு பிரிக்க முடியாத புனித பந்தம். ஒரு முறை அக்னி சாட்சியா திருமணம் செஞ்சிட்டா அந்த பந்தத்திலிருந்து நீங்க வெளியேறவே முடியாது. அப்படியானா ஒரு மனிதர் திருமண உறவுல எவ்வளவு பெரிய கொடுமைய அனுபவிச்சாலும் அவருக்கு அதிலிருந்து தப்பிக்க ஒரு சட்டபூர்வமான வழியே இல்லாம இருந்திருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு தான் அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில திருமண உறவை தொடர்ந்து நடத்துறது சாத்தியம் இல்ல அப்படிங்கிற யதார்த்தத்தை முதல்ல சட்டம் ஏத்துக்குச்சு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? அந்த ஃபால்ஸ் தியரி, அதாவது தவறு செய்ததற்கான நிரூபண கோட்பாடு. எனக்கு இது எப்படின்னா ஒரு வாடகை ஒப்பந்தம் மாதிரி தோணுது. நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறீங்க, 11 மாசம் முடியுது, இல்லன்னா உங்களுக்கு பிடிக்கல, உடனே வீட்டை காலி செஞ்சுட்டு போயிடுறீங்க. ம். ஆனா இந்த சட்டத்துல எனக்கு என் துணைய பிடிக்கல அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக நீங்க விவாகரத்தை வாங்க முடியாது, அப்படிதானே? மிகச் சரியான ஒப்பீடு. எங்களுக்குள் ஒத்துப்போகல அப்படிங்கிறது மட்டும் விவாகரத்துக்கான காரணம் கிடையாது. மாறாக உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதோ ஒரு அடிப்படையான விதியை மீறிட்டார், அதாவது அவர் ஒரு தவறு செய்துட்டார் அப்படிங்கறத நீங்க ஆணித்தரமா நிரூபிக்கணும். அப்போ கேக்குற உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். நாம வெளிய வரணும்னா எதிர்த்தரப்பு என்ன தப்பு செஞ்சாங்கன்னு விரல் நீட்டி காட்டணும். அப்படின்னா எந்தெந்த செயல்களை சட்டம் தவறு அப்படின்னு வரையறுக்குது,
அடுத்த பகுதியை படிப்போம். நான் ஆங்கில மூலத்தை வாசிக்கிறேன். லீகல் ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன் 13. Section 13(1) of the HMA 1955 provides specific grounds upon which a marriage may be dissolved by a decree of divorce. ரைட். These grounds are specific instances where one party has breached the marital obligation. ஓகே. Adultery, Section 13(1)(I). Voluntary sexual intercourse with any person other than the spouse. Cruelty, Section 13(1)(A). Both physical and mental cruelty. The law no longer requires physical violence alone. Severe mental trauma is sufficient. இப்போ தமிழ்ல அலசுவோம். பிரிவு 13 கீழ் உள்ள முதல் 2 காரணங்கள் கள்ளத்தொடர்பு அப்புறம் கொடுமைப்படுத்துதல். ஆமா, இதுல கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது மிக நேரடியானது. திருமண கடமைகளை மீறுதல் அப்படிங்கிறதுல இதுதான் உச்சம். தன் விருப்பத்தின் பேரில் வேறொருவருடன் பாலியல் உறவு வச்சுக்கிறது, அந்த விசுவாசத்தை உடைப்பது சட்டத்தின் பார்வையில மிகப்பெரிய மீறல். அது உடல் ரீதியான ஒரு மீறல், அதை நிரூபிக்க முடியும். ஆனா எனக்கு அந்த 2வது காரணத்துல தான் பெரிய ஆச்சரியம் இருக்கு. அதாவது கொடுமைப்படுத்துதல். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பொதுவா கொடுமைனா நம்ம அடிச்சு துன்புறுத்துறது தான் நினைப்போம். ஆனா உடல் ரீதியான கொடுமை மட்டுமின்றி மன உளைச்சலும் அந்த மென்டல் டிராமா விவாகரத்துக்கு போதுமான காரணம்னு சட்டம் சொல்றது மனித மனங்களோட வலிய அவங்க எவ்வளவு நுட்பமா புரிஞ்சிருக்காங்கன்னு காட்டுது. கரெக்ட். ஆனா இதுல ஒரு சவாலும் இருக்கு. மன உளைச்சல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தருக்கு கோவமா பேசுறது சாதாரணமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது பெரிய மன உளைச்சலா மாறலாம். ஆமா, சில பேர் தான் மொபைல் போனை செக் பண்றதே பெரிய மன உளைச்சல்னு சொல்வாங்க. இத நீதிமன்றம் எப்படி அளவிட முடியும்? சட்டம் இங்கே ஒரு வரையறுக்கப்பட்ட அகராதியே வச்சுக்கல. அந்த தம்பதியோட பின்னணி, அவங்க வாழ்ற சூழல், இதெல்லாம் வச்சுதான் மதிப்பிடுறாங்க. வெளியே காயங்கள் இல்லைனாலும் தொடர்ந்து அவமானப்படுத்துறது மனச ரணமாக்கும் இல்லையா? அந்த ரணத்தோட ஆழத்தை சட்டம் மதிப்பிடுது. வாவ், வெளிய காயம் தெரியலனாலும் உள்ள ஏற்படுற ரத்த கசிவ சட்டத்தோட கண்கள் பாக்குது. சரி, அடுத்தடுத்த காரணங்களுக்கு போவோம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். சரி. Desertion, Section 13(1) IB. The abandonment of the petitioner by the other party without reasonable cause and without consent for a continuous period of at least 2 years. Conversion, Section 13(1)(2). Ceasing to be a Hindu by conversion to another religion. Right. Unsoundness of mind, Section 13(1)(3). The respondent is incurably of unsound mind or suffers from a mental disorder of such kind that the petitioner cannot reasonably be expected to live with them. ஓகே, இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. கைவிடுதல், மதம் மாறுதல், அப்புறம் மனநலமின்மை. இதுல எனக்கு முதல் கேள்வி இந்த கைவிடுதல் பத்தி தான். இப்போ கேக்குற உங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். ஒருவர் வேலைக்காகவோ இல்ல வெளிநாட்டுல ஒரு ப்ராஜெக்டுக்காகவோ 2 வருஷம் பிரிஞ்சு போனா சட்டம் அத கைவிடுதல் அப்படின்னு முத்திரை குத்திடுமா? கண்டிப்பா கிடையாது. சட்டம் கண்மூடித்தனமா செயல்படாது. இங்க நீங்க 2 சட்ட வார்த்தைகளை கவனிக்கணும். ஒன்னு சம்மதமின்றி விதவுட் கன்சென்ட், இன்னொன்னு நியாயமான காரணமின்றி விதவுட் ரீசனபிள் காஸ். ஓஹோ. நீங்க சொன்ன உதாரணத்துல வேலைக்காக போறது 2 பேரோட சம்மதத்தோட நடக்கும், அது கைவிடுதல் ஆகாது. ஆனா எந்த காரணமும் இல்லாம தப்பிச்சு ஓடுற நோக்கத்தோட தொடர்ந்து 2 வருஷம் பிரிஞ்சிருந்தா அது கைவிடுதல். அந்த 2 வருஷம் அப்படிங்கிற டைம் ஏன் கொடுத்திருக்காங்க? பிரிஞ்ச மறுநாளே விவாகரத்து கேட்க கூடாதா? அது கோபத்துல வெளியே போனவங்க திரும்ப வருவாங்களான்னு பாக்குறதுக்கான ஒரு கால அவகாசம். புரிஞ்சுது. அடுத்து மதம் மாறுதல், அப்புறம் மனநலமின்மை. மதம் மாறனா இந்து சட்டத்திலேருந்து விலகிடுறாங்க, அது ஓகே. ஆனா மனநலமின்மை அப்படிங்கிற காரணம் கொஞ்சம் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன அதிர்ச்சி? அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் ஆரோக்கியத்திலும் இணைஞ்சிருக்கணும் தானே நாம நம்புறோம். ஒருத்தருக்கு உடல் நலமோ மனநலமோ பாதிக்கப்படுறப்போ கூட இருந்து பாத்துக்கிறது தானே ஒரு அறம். அதை எப்படி விவாகரத்துக்கு ஒரு காரணமா சட்டம் ஏத்துக்குது? நீங்க கேக்குறதுல ரொம்ப தார்மீகமான நியாயம் இருக்கு. ஆனா சட்டம் இங்க சமநிலையை தேடுது. இது சாதாரண மனச்சோர்வு கிடையாது. சட்டம் குணப்படுத்தவே முடியாத அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. ஆமா, incurably of unsound mind அப்படின்னு படிச்சோம். எக்ஸாக்ட்லி. அவங்களோட சகஜமான வாழ்க்கையை தொடரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பாதிப்பு இருந்தா, எந்த தவறும் செய்யாத இன்னொரு மனுஷனோட வாழ்க்கையை முற்றிலுமா முடக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வழிதான் இது. ஒருத்தரோட அறமும் இன்னொருத்தரோட உரிமையும் மோதுற இடம் இது. ரொம்ப ஆழமான பார்வை. சரி, அடுத்த சட்ட விதிகளுக்கு போவோம். நீங்க வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா.
Virulent and incurable leprosy, Section 13(1)(4). Note, legislative amendments have largely removed this, but it remains historically relevant in legal discussions. ஓகே. Venereal disease, Section 13(1)(5). Suffering from a communicable venereal disease. ம்ஹும். Renunciation, Section 13(1)(v). Renouncing the world by entering any religious order. ரைட். Presumption of death, Section 13(1)(v). Not heard of as being alive for 7 years or more. பாத்தீங்களா, இதுல அந்த தொழுநோய் லெப்ரசி அப்படிங்கிற காரணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தொழுநோய் இன்னைக்கு முற்றிலுமா குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தானே. ஆமா, அத காரணமா வச்சு எப்படி விவாகரத்து கேட்க முடியும்? இதுதான் நாம காலத்தின் கண்ணாடி அப்படின்னு சொல்றோம். 1985ல மருத்துவத்துறை இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வளரல. அப்போ தொழுநோய் குணப்படுத்த முடியாத ஒரு கொடிய தொற்றா பார்க்கப்பட்டுச்சு. ஓ, அதனாலதான் பிராக்கெட்ல அது வரலாற்று ரீதியா முக்கியம்னு போட்டிருக்காங்க. ஆமா, மருத்துவம் மறுர வளர சட்டம் தன்னைத்தானே திருத்திக்கிச்சு. அதனாலதான் அந்த திருத்தங்கள் மூலமா அது பெருமளவு நீக்கப்பட்டுடுச்சு. ஆனா பால்வினை நோய்கள் வாழ்க்கை துணைக்கு தொற்றக்கூடிய அபாயம் இருக்கிறதால அது இன்னமும் விவாகரத்துக்கான காரணமா தொடருது. சட்டம் அப்படிங்கிறது அறிவியலுக்கு ஏத்த மாதிரி மாறுற ஒரு உயிருள்ள ஆவணம்னு இதுல இருந்து புரியுது. அப்புறம் இந்த சந்நியாசம் அப்படிங்கிற காரணம் ரொம்ப வினோதமா இருக்கு. உலக வாழ்க்கைய துறந்துட்டு போயிட்டா அவங்கள நம்பி வந்த துணையோட நிலைமை என்ன ஆகுறது? அதான், கணவனோ மனைவியோ திடீர்னு ஆன்மீக பாதையில போயிட்டா அவங்க சட்டப்பூர்வமா இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடைபெறாங்க. அதனால அவங்க துணை தன்னோட வாழ்க்கைய புதுசா தொடங்க சட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சரி, தொடர்ந்து 7 வருஷம் ஒருத்தரை பத்தி எந்த தகவலும் இல்லைன்னா அவரை இறந்தவரா கருதும் அந்த பிரசம்ஷன் ஆஃப் டெத் சட்டம், இதுவும் ரொம்ப எமோஷனலான ஒண்ணுதான். நிச்சயமா 7 வருஷம் காத்திருக்கிறது ஒரு நரக வேதனை. அவங்க தங்களோட வாழ்க்கைய மீண்டும் தொடங்க சட்டம் ஒரு கதவை திறந்து வைக்குது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இத்தனை காரணங்களை சட்டம் பட்டியலிட்டாலும் இத நீதிமன்றத்துல எப்படி நிரூபிக்கிறது? இதற்கான அளவுகோல் என்ன? இத விளக்குற அந்த முக்கிய மைல்கல் தீர்ப்பை இப்போ ஆங்கிலத்துல படிப்போம். சரி. Judicial precedents. To interpret these sections, the judiciary has established critical standards. 1 Dastain versus Dastain, 1975. This landmark case clarified the standard of proof. Okay. The Supreme Court held that the petitioner does not need to prove the grounds for divorce beyond reasonable doubt, the standard used in criminal law. Right. Instead, the standard is the preponderance of probabilities. Essentially, if the evidence shows it is more likely than not that the cruelty occurred, that is sufficient. இந்த முழு நிகழ்ச்சியோட மிக முக்கியமான பகுதி இதுதான். 1975ஆம் ஆண்டின் தஸ்தானே எதிர் தஸ்தானே வழக்கு. சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத தாண்டி நீதிமன்றம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துதுன்னு இது காட்டுது. கேக்குற நீங்க இத ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கணும். இத புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன ஒப்பீடு சொல்றேன். நீங்க நிறைய கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. குற்றவியல் சட்டங்கள்ல ஒரு கொலை நடந்தா அத நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் நிரூபிக்கணும். அதாவது 99% துல்லியமான சாட்சிகள் இருக்கணும். ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் குற்றவாளியை விடுவிச்சிடுவாங்க. ஆமா. ஆனா இந்த குடும்ப நலச் சட்டங்கள்ல உச்ச நீதிமன்றம் நிகழ்தகவுகளின் அடிப்படையில் preponderance of probabilities அப்படிங்கிற அளவுகோலை பயன்படுத்துது. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்க 51% வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் அத ஆதாரமா ஏத்துக்கிறாங்க. எனக்கு இது பெரிய ஆச்சரியம். ஏன் 99% ஆதாரத்தை கேக்குறது இல்ல? இதோட தத்துவார்த்த பின்னணியை நாம பார்க்கணும். குற்றவியல் வழக்குல அரசுக்கும் ஒரு தனிநபருக்கும் சண்டை. அங்க ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனா விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது ஒரு வீட்டின் 4 சுவர்களுக்குள்ள நடக்கிறது. உண்மைதான். ஒரு கணவன் தன் மனைவிய மானசீகமா கொடுமைப்படுத்துறான், இல்ல ஒரு மனைவி கணவனை தனிமையில சித்திரவதை செய்றாங்க அப்படின்னா அதை எப்படி 99% ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும்? படுக்கையறையிலயோ சமையலறையிலயோ சிசிடிவி கேமரா இருக்காதே. எக்ஸாக்ட்லி. பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு 100% நிரூபின்னு கேட்டா அது அவரை நீதிமன்றமே மீண்டும் கொடுமைப்படுத்துறதுக்கு சமம். அதனால தான் சாட்சியங்களை வச்சு பார்க்கும்போது இந்த கொடுமை நடந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீதிபதிக்கு தோணுனாலே போதும்னு சட்டம் தன்னை நெகிழ்வாக்கிக்குச்சு. வாவ், சட்டத்தோட மனிதநேய முகம் இங்கேதான் வெளிப்படுது.
நாம இப்போ இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதிச்சத சுருக்கமா சொல்லணும்னா 1955ஆம் ஆண்டின் இந்து திருமணச் சட்டம் திருமணத்தை ஒரு புனித பந்தம் அப்படிங்கிற ஒற்றை பார்வையிலிருந்து விடுவிச்சிருக்கு. ஆமா, வாழ்க்கை துணை தவறு செஞ்சுட்டா விவாகரத்து கோரும் உரிமையை இந்த சட்டம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கியிருக்கு. குடுமைப்படுத்துதல், கைவிடுதல், மதம் மாறுதல்னு பல காரணங்களையும் அதை நிரூபிக்கிற அந்த எளிமைப்படுத்தப்பட்ட நிகழ்தகவு அளவுகோலையும் நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையோட இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்றோம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த சட்டம் முழுவதுமே ஒருவரோட தவறை நிரூபிக்கிறதே அடிப்படையா வச்சிருக்கு. அதாவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர், இன்னொருத்தர் குற்றம் செஞ்சவர். ஆனா இருவருமே எந்த தவறும் செய்யல, 2 பேருமே நல்லவங்க தான். ஆனாலும் இருவருக்கும் முற்றிலும் ஒத்து வரல அப்படின்னா என்ன செய்யறது? அது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. அல்லது அந்த திருமண உறவு முழுமையா முறிஞ்சு போச்சு, irretrievable breakdown, இனி ஒட்ட வைக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்தா என்ன செய்யறது? அங்க யார் மீதும் தப்பு இல்லையே. 2 பேரும் விவாகரத்து கேக்குறாங்க. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் சேற்றை வாரி அறைக்க விரும்பல. இவ்ளோ வளர்ந்துட்ட இன்றைய காலகட்டத்துல தவறு யாருடையதுன்னு தேடாம உறவு முறிந்து விட்டது அப்படிங்கிற உண்மையை மட்டும் சட்டம் ஏன் ஒரு காரணமா ஏற்க தயங்குது? இது கண்டிப்பா விவாதிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இத குறித்து நீங்க கட்டாயம் சிந்தித்து பார்க்கணும். இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.